மக்கள் நல்லா தான் பார்த்துட்ருக்காங்கல்ல. காப்பாற்ற போனது திமுக, செந்தில் பாலாஜி, அன்பில் மகேஷ், மா சுப்பிரமணியம், உதயநிதி ஸ்டாலின், மு.க. ஸ்டாலின், இவங்க தான் முன்னால் போய் நின்று காப்பாற்ற போனாங்க. காப்பாற்ற போனவங்கள போய் குற்றம் சொன்னால் மக்கள் எப்படி ஏற்றுக்குவாங்க? சிபிஐ ஏற்றுக்கல. அப்படி சிபிஐ எப்படி ஏற்றுக்கும் தெரியாதா? வெளிப்படையாக ஒட்டுமொத்த குற்றத்திற்கும் காரணம் 41 பேர் உயிரிழப்புக்கு காரணம் விஜய் தான். அதனால தானே நீ விக்கிரவாண்டியில் செத்த 6 பேருக்கு எந்த நிவாரணம் கொடுக்கலையே? அவர் கொடுத்தாரா? மதுரையில் செத்த 3 பேருக்கு எதாவது நிவாரணம் கொடுத்தாரா? ஸ்ரீலுத்தூரில் ஒரு பையன் செத்தானே பேனர் கட்டி, அவனுக்கு எதாவது கொடுத்தாரா? ஒன்றும் கொடுக்கல. ஏன் 41 பேருக்கு கொடுத்தாரு? ஏன்னா சிபிஐ கேஸ் ஆயிடுச்சு. அப்போ 41 பேர் நமக்கு சாட்சி சொல்லாமல் இருக்கணும்னா அவங்க காலில் விழுந்து, எல்லாரையும் கூப்பிட்டு வந்து காலில் விழுந்து, நான் நிரபராதி, நான் உங்களோட இருக்கேன், நான் உங்களுக்கு கடைசி வரைக்கும் உதவி செய்கிறேன் அப்படின்னு ஒரு காலேஜ் ஓனரை கொடுக்க சொல்லி, பணத்தை தன் பணத்தை கூட இல்லை, அது ஆதவர்ஜனா பணத்தை கொடுக்க சொல்லி, இப்படியெல்லாம் நடந்துட்டுருக்கு. அதாவது இத்தனைக்கும் காரணமாகிவிட்டு ஒரு தீய சக்தியாக, மக்களின் உயிரை பலியெடுக்கக்கூடிய ஒரு தீய சக்தியாக இன்றைக்கு விஜய் வளர்ந்து நிற்கிறார். அது தூய சக்தின்னு எவனாவது சொன்னான்னா அவனை மாதிரி ஒரு முட்டாள் எவனும் கிடையாது.